ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் ஏப்ரல் 1ஆம் தேதி புதன்கிழமை பங்குனி உத்திரம். இப்போ நம்ம சொல்லக்கூடிய பொருட்களில் ஒரு பொருளையாவது கட்டாயம் நீங்கள் வீட்டில் வாங்கி வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அது மூலயமா முருக கடாட்சம் உங்கள் வீட்டுக்குள்ளே அதிகமாகி நல்லது மட்டுமே நடக்கும். அது என்னென்ன பொருட்கள்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு கீழே ஹைப் அப்படிங்கிற பட்டன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி பாயிண்ட்ஸ் கொடுக்கறது மூலயமா இந்த வீடியோ உங்களை மாதிரி 4 பேர் ரீச் ஆகும். இப்போ பங்குனி உத்திரம் அன்னைக்கு என்னென்ன பொருட்களை வாங்கி வைக்க போறோம் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். தமிழ் மாதங்களில் கடைசி மாதமாக வந்தாலும் இறை வழிபாட்டுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய எக்கச்சக்கமான விரதங்களும் விசேஷங்களும் வரக்கூடிய மாதம் இந்த ஒரு பங்குனி மாதம். பங்குனி மாதத்தில் மார்ச் 27ஆம் தேதி நமக்கு மகாவிஷ்ணுவுக்கு உகந்த ஸ்ரீராம நவமி வந்திருக்கு. அடுத்ததாக ஒரு 5 நாட்களுக்கு பிறகு நமக்கு முருகப்பெருமான் பக்தர்களுக்கான ஒரு வரப்பிரசாதமாக இருக்கக்கூடிய பங்குனி உத்திரம் வருது. கந்த சஷ்டி விழாவை எப்படி 6 நாட்கள் விரதம் இருந்து முருக பக்தர்கள் வெகு விமர்சையாக கொண்டாடுவாங்களோ அதே மாதிரி இந்த பங்குனி உத்திரத்துக்கும் 6 நாட்கள் விரதம் இருந்து பூஜைகள் செய்து பழனிக்கு போயிட்டு அவங்க விரதத்தை முடிப்பாங்க. எக்கச்சக்கமான பக்தர்கள் பழனிக்கு பாத யாத்திரையை போகிறது, பால் குடம் எடுக்கிறது, காவடி சுமக்கிறது சொல்லி அவங்கவுங்க வேண்டுதலுக்கு ஏற்றவாறு முருகப்பெருமானுக்கான அந்த வழிபாட்டை செய்வாங்க. பங்குனி உத்திரம் அப்படின்னாலே ஒரு வருஷமும் பங்குனி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி திதியும் உத்திரம் நட்சத்திரம் சேரக்கூடிய நேரத்தை தான் பங்குனி உத்திரமாக கணக்கில் எடுத்துக்கிறோம். ஆனால் எல்லா வருஷமும் இந்த பௌர்ணமி திதியும் உத்திரம் நட்சத்திரமும் ஒரே நாளில் சேர்ந்து வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தனித்தனியாக தான் வரும். உதாரணத்துக்கு இந்த வருஷமும் நமக்கு உத்திரம் நட்சத்திரம் முதல் நாளே ஆரம்பிக்குது. பௌர்ணமி திதி ஏப்ரல் 1ஆம் தேதி தான் பிறக்குது. இந்த வருஷம் மார்ச் 31ஆம் தேதி மதியம் 3:20 ஆரம்பிக்கக்கூடிய உத்திரம் நட்சத்திரம் அடுத்த நாள் ஏப்ரல் 1ஆம் தேதி மாலை 4:17 வரைக்கும் இருக்கு. பௌர்ணமி திதியை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் 1ஆம் தேதி காலையில 7:38 ஆரம்பிச்சு மறுநாள் ஏப்ரல் 2ஆம் தேதி காலையில 7:57 வரைக்கும் இருக்கு. ஏப்ரல் 1ஆம் தேதி கேலண்டர்ல பங்குனி உத்திரம்னு போட்டிருந்தாலும் நமக்கு மார்ச் 31 உத்திரம் ஆரம்பிச்சிருதே. அப்ப மார்ச் 31 தான் முருகனுக்கு வழிபாடு செய்யணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி இல்லை. உத்திரமும் பௌர்ணமி திதியும் சேர்ந்து இருக்கணும். அது ஏப்ரல் 1ஆம் தேதி காலையில 7:40 பிறகுதான் அந்த யோகம் சேருது. அதனால கண்ணை மூடிட்டு ஏப்ரல் 1ஆம் தேதி புதன்கிழமை தாராளமா நீங்க முருகப்பெருமானுக்கான வழிபாடு செய்யலாம். புதன்கிழமையில மதியம் 12 மணிலேருந்து 1:30 வரைக்கும் ராகு காலம் இருக்கு. காலையில 7:30 9 வரைக்கும் யமகண்டம் இருக்கு. இந்த 2 நேரத்தை தவிர்த்துட்டு மற்ற நேரங்கள்ல தாராளமா முருகப்பெருமானுக்கு வழிபாடு செய்யலாம். காலையில பூஜை பண்றதுக்கு சரியான நல்ல நேரம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா 9:00 10:30. இந்த 1 மணி நேரம் ரொம்ப உகந்த நேரம். இந்த நேரத்துல நீங்க முருகனுக்கு வழிபாடு செய்யலாம். மாலை நேரத்துல மாலை ஒரு 6:30 மணிக்கு மேல எப்பவுமே நீங்க வழிபாடு செஞ்சுக்கலாம். கூடுமான அளவுக்கு காலை நேரத்துல பூஜை பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஏன்னா ஏப்ரல் 1ஆம் தேதி மாலை 4:17 உங்களுக்கு உத்திரம் நட்சத்திரம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் வெறும் பௌர்ணமி மட்டும்தான் இருக்கும். காலையில 9:00 10:30. அதை விட்டீங்கன்னா மதியம் 12 1:30 ராகு காலம் முடிஞ்சு 1:30 மணிக்கு மேல முருகப்பெருமானுக்கு பிடிச்ச நைவேத்தியங்கள் செய்து படையல் போட்டு உங்க விரதத்தை முடிச்சுக்கலாம். கோவிலுக்கு போறது மாலை நேரத்தில் போய் வழிபடுறது விசேஷம் தான். நீங்க காலை நேரத்தில் தான் போகணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. இது போக எந்த ஒரு விரத நாள் விசேஷ நாள் வந்திருந்தாலும் அன்றைய தினம் நாம வாங்கக்கூடிய பொருட்கள் நம்ம வீட்டுக்குள்ள எக்கச்சக்கமான செல்வ வளங்களை கொண்டு வந்து சேர்த்துடும். அதுக்கு இந்த பங்குனி உத்திரமும் விதிவிலக்கு கிடையாது. பங்குனி உத்திரம் அன்னைக்கு முருகப்பெருமானுக்கு உகந்த முருகப்பெருமானுக்கு பிடிச்ச இந்த பொருட்கள்ல ஏதாவது ஒரு பொருள் முடிஞ்சா எல்லா பொருளையும் வாங்குறதால நம்ம வீட்டுக்குள்ள முருக கடாட்சம் பெருகும். அதுல முதல் முக்கியமான பொருள் வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகளை விரட்டி அழிக்கக்கூடிய ஒரு பொருள் என்னன்னு கேட்டீங்கன்னா மயில் இறகு. முருகப்பெருமானுடைய வாகனம் மயில். அந்த மயில் வாகனத்துல கிடைக்கக்கூடிய அந்த மயில் இறகு இருக்குல்ல, அது கோவிலோட தேவஸ்தான கடைகள்லையோ இல்ல காதி பவன்லையோ மயில் இறகு கிடைக்கும். மயில் இறகுல இருந்து நம்ம எடுக்காம அந்த உடம்புல இருந்து தானா உதிர்ந்த மயில் இறகை சேகரிச்சு கடையில விற்பாங்க. ஒரு மயில் இறகு இருந்தாலும் பரவாயில்ல, அதை பங்குனி உத்திரம் அன்னைக்கு வாங்கிட்டு வந்து வீட்டோட பூஜையில வச்சு பூஜை பண்றது விசேஷம். இது மூலயமா வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் விரட்டி அடிக்கப்படும். அடுத்ததா முருகப்பெருமானுக்கு வழிபாட்டுல ரொம்ப உகந்த ஒரு பொருள் கல்கண்டு. கல்கண்டுலயே டைமண்ட் கல்கண்டு இல்லாம திருச்செந்தூர் பழனி இது மாதிரி முருகனுடைய அறுபடை வீடுகள் கோயிலுக்கு போகும்போது அங்க பெரிய கல்கண்டு பிரசாதமா கொடுப்பாங்க. அது முருகனுக்கு ரொம்ப உகந்தது. நாம அறுபடை வீடுகள் கோவிலுக்கு போயிட்டு வரும்போது அந்த கல்கண்டையை பிரசாதமா வாங்கிட்டு வருவோம். கசப்பாக இருக்கக்கூடிய நம்ம வாழ்க்கையில
பல இனிமையான விஷயங்கள் நடக்கணும் அப்படிங்கிறவங்க முருகப்பெருமானுக்கு ரொம்ப உகந்த முருகப்பெருமானோட நைவேத்தியமாக இருக்கக்கூடிய அந்த பெரிய பெரிய கல்கண்டு சூப்பர் மார்க்கெட்ல கிடைக்கும், நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்கும். டைமண்ட் கல்கண்டா இல்லாம பெரிய பெரிய துண்டுகளாக இருக்கக்கூடிய டைமண்ட் கல்கண்டை வாங்கிட்டு வந்து நீங்க முருகனுக்கு பிரசாதமா படைக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அடுத்ததா இப்ப நம்ம சொல்லக்கூடிய இந்த 2 பொருட்களும் முருகனுக்கு ரொம்ப பிடிச்ச, முருகனோட மனசை குளிர வைக்கக்கூடிய பொருட்கள். முதல் முக்கியமான பொருள் சந்தனம். முருகன் அப்படின்னாலே சந்தனத்தோட மறு உருவம். சந்தனம் அப்படிங்கிறது தூய்மை, கெடுதலை நீக்கக்கூடிய ஒரு பொருள். சந்தன காப்பு, சந்தன அபிஷேகம், சந்தன அலங்காரம்னு முருகனுக்கு பல வழிகளில் இந்த சந்தனத்தை பயன்படுத்துவாங்க. அப்பேற்பட்ட சந்தனம் ஒரிஜினல் சந்தனமா கிடைக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது. உங்க வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய கடைகள்ல சந்தன விலைகள் டப்பால விற்கும். அது ஒரு டப்பா வாங்கிட்டு வந்து பூஜையில பயன்படுத்திக்கோங்க. அடுத்ததா அதே சந்தனத்தை வெறுமனே பயன்படுத்தாம கோவில்கள்ல அந்த சந்தனத்துல கொஞ்சமா பன்னீர் ஊத்தி, அதாவது ரோஸ் வாட்டர், அந்த பன்னீரை சேர்த்து முருகப்பெருமானுக்கு அலங்காரம் செய்யறது, அபிஷேகம் பண்றதுன்னு பண்ணுவாங்க. பன்னீர் வாசத்துக்கு தெய்வ கடாட்சம் வீட்டுக்குள்ள பெருகும், அதுலயும் முருக கடாட்சம் அதிகமாகும். அப்பேற்பட்ட பன்னீரை வாங்கிட்டு வந்து நீங்க சந்தனத்தோட சேர்த்து அதை முருகப்பெருமானுக்கு பொட்டா வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா அந்த சந்தனத்தையும் பன்னீரையும் நீங்க தினமும் பயன்பாட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. இது மூலயமா முருகர் வாசம் உங்க பக்கத்திலே இருக்கும். அடுத்ததா முருகப்பெருமானுக்கு உகந்த பழங்கள் நிறைய இருக்கு. அதுல முருகப்பெருமானுக்கு நைவேத்தியமாக படைக்கக்கூடிய பஞ்சாமிர்தம் இருக்குல்ல, அதுல 2 முக்கியமான பழங்கள் சேர்ப்பாங்க. ஒன்று வாழைப்பழம், இன்னொன்று பேரிச்சம்பழம். இந்த 2 பழங்களையும் ஒரு பழமாவது சாஸ்திரத்துக்கு வாங்கிட்டு வந்து முருகப்பெருமான் பாதத்துல வச்சு பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா நபர்களும் அதை பிரசாதமாக சாப்பிடலாம். முடிஞ்சா உங்க கையாலேயே அந்த கல்கண்டு வாங்கிட்டு வரீங்கல்ல, அந்த பெரிய பெரிய கல்கண்டு, அந்த கல்கண்டு, வாழைப்பழம், பேரிச்சை இதெல்லாம் சேர்த்து உங்க கையால் நீங்க பஞ்சாமிர்தம் தயார் செய்து அதை நீங்க முருகனுக்கு சமர்ப்பிக்கிறதும் கூடுதல் விசேஷம். அது முடிஞ்சவங்க பண்ணலாம். இல்லைனா பேரிச்சை வாழைப்பழத்தை மட்டும் வாங்கிட்டு வந்து முருகன் பாதத்துல வச்சுக்கோங்க. அடுத்ததா இந்த வருஷம் நமக்கு பங்குனி உத்திரம் புதன்கிழமையில வந்திருக்கு. புதன் பகவானுக்கு உரிய நாள், புத்தி காரகன். நாம பார்க்கக்கூடிய வேலை, தொழில், வியாபாரம் இது எல்லாத்துலயும் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பொருள். அதுதான் பச்சை பயிறு. புதன் பகவானுக்கு உகந்த தானியம். திருவங்காடு புதன் ஸ்தலத்துல பச்சை பயிர் தீபம் போடுறது விசேஷம். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ராஜயோக செல்வ செழிப்பை ஏற்படுத்தக்கூடிய புதன் பகவானுக்கு உகந்த நாள்ல பச்சை பயிறு வாங்கிட்டு வந்து வீட்டில் வைக்கிறது விசேஷம்தான். அடுத்ததா இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளை நீங்க கட்டாயம் வாங்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க. புதன்கிழமை புதன் பகவானுக்கு உகந்த நிறம் வந்து பச்சை. முருகனுக்கு பச்சை சாத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது திருச்செந்தூர் மாதிரியான கோவில்கள்ல முருகனுக்கு பச்சை நிறத்துல அலங்காரம் செய்வாங்க. முருகனுக்கு உகந்த நிறம் வந்து பச்சை தான். முருகனுக்கு மாலை அணிவிக்கக்கூடியவங்க கழுத்துலையும் இடுப்புலையும் பச்சை துண்டு, பச்சை வேஷ்டி கட்டிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. அந்த அளவுக்கு பச்சை நிறம் முருகனுக்கு உகந்தது. பச்சை நிற துண்டு இல்லை உங்க கையளவு இருக்க மாதிரி பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய துணி கடைகளில் விற்கும். அந்த பச்சை நிற துணியை வாங்கிட்டு வந்து வீட்டில் வைக்கிறதால ஒரு பக்கம் புதன் பகவானோட ஆதிக்கமும் அதிகமாகும், இன்னொரு பக்கம் முருக கடாட்சமும் பெருகும். இது முடிஞ்சா வாங்கிட்டு வந்து வீட்டில் வைக்கலாம். கடைசியா அன்றைய தினம் பௌர்ணமி, நிறைஞ்ச பௌர்ணமி மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப உகந்தது. உங்க வீட்டில் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்கள், குறிப்பாக பச்சரிசி, சர்க்கரை, மஞ்சள் தூள், கெட்டி வெல்லம், இது மாதிரி என்னென்ன பொருட்கள் வாங்கிட்டு வந்து வைக்க முடியுமோ, கல்லுப்பு முக்கியமான பொருள், இந்த மாதிரி வீட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய பூஜைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்களை வாங்கிட்டு வந்து வீட்டில் வைக்கலாம். இப்போ நாம சொல்லியிருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே ரொம்ப எளிமையா எல்லோராலையும் வாங்கக்கூடிய பொருட்கள் தான். இதுல ஒரு சில பொருட்கள் விடுபட்டிருக்கலாம், நீங்க வாங்கலாம்னு திட்டம் போட்டிருப்பீங்க. அந்த பொருட்களோட கண்ணை மூடிட்டு வாங்குங்க. குடும்பமான அளவுக்கு இந்த பொருட்களை மாலை 4 மணி 5 மணிக்குள்ள வாங்கிடுங்க. ஏன்னா அதன் பிறகு உத்திரம் நட்சத்திரம் முடிஞ்சிடும். ஏப்ரல் 1ஆம் தேதி காலையில வாங்குறது ரொம்ப விசேஷம். இந்த பொருட்களை வாங்கி வீட்டில் வச்சுட்டு முருகனோட பயபக்தியோட வணங்குங்க. கண்டிப்பா நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.